கும்பராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. ஆழமான அன்புக்கு சொந்தக்காரங்க, அறிவு அதிகங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல முதன்மையானவங்க, மனசாட்சியோடு நடக்கக்கூடியவங்க, நீதி நேர்மையை கடைபிடிக்கக்கூடியவங்க, தியாகம் மிகுந்தவங்க. இப்படிப்பட்ட குணாதிசயங்களை ஒட்டு மொத்தமாக கொண்டவங்க கும்பராசிக்காரங்க. அப்படிங்கிறத விட இவங்களை ஒரு அறிவு களஞ்சியம்னு சொல்லலாங்க. ஒரு புதிய யுகத்தை ஆரம்பிக்க வந்த ஆன்மான்னு கூட சொல்லலாங்க. கும்பராசிக்காரங்க பிறக்கும்போது மனுஷங்களாக பிறக்கல, பலருக்கு வழிகாட்டக்கூடிய முன்னோடிகளாக பிறந்திருக்காங்க. ஆனாலும் இவங்க ஏமா கஷ்டப்படுறாங்க? நம்மள பல பேருக்கு இந்த கேள்வி இருந்திருக்குங்க. நல்லவன் கஷ்டப்படுறான், பாவம் பண்ணுறவன் சிரிக்கிறான். நல்லவன் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு போராட்டம் பார்க்குறான். ஒரு ரூபாய் சம்பாதிக்கிறக்கும் பிச்சை எடுக்காத குறையா எத்தனை பேர்த்த அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறான். ஆனால் அந்த கெட்டது பண்ணுறவன், அநியாயம் பண்ணுறவன் அவனோட வாழ்க்கையை ஒட்டு மொத்தமாக சொல்கிறேன் எவ்வளவு ஜாலியாக இருக்கான், எவ்வளவு சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்கிறான். காரு பங்களா எல்லாமே அவனுக்கு கிடைக்குது. இந்த கடவுளுக்கு கண்ணே இல்லை போல நல்லவனை இப்படி சோதிக்குது. என்னதான் பண்ணுறது? நம்மளால் அந்த பாவப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியலையே அப்படின்னு கூட நம்ம ஆதங்கத்தில் அழுதுருப்போம், ஆதங்கத்தில் கேள்வி கேட்டிருப்போம். சாமியை திட்டாத ஆட்கள் இருக்கவே மாட்டோம். ஸோ நல்லவங்க நம்மளால் பார்த்திங்கன்னா அவங்கள போல் ஒரு நியாயத்திற்கு புறம்பான ஒரு வாழ்க்கையை, ஒரு வார்த்தையை கூட நம்மளால் பேச முடியாது. ஓகேங்களா? ஆனால் இதுக்கான ரகசியத்தை சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லவங்க கஷ்டப்படுறாங்க, கெட்டவங்க சந்தோஷமாக இருக்காங்க. இதுக்கு சித்தர்கள் சொன்ன ரகசியம். குறிப்பாக கும்பராசியில் இருக்கக்கூடிய நல்லவங்களுக்கு என்ன, இதுக்கான ரகசியம் என்ன பார்க்கலாங்களா? இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்லவங்க அப்படிங்கிறதுக்கான அடையாளத்தை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேங்க. யாரையுமே காயப்படுத்த மாட்டாங்க, ஆனால் மற்றவங்களால் அதிகமாக காயப்படுத்தப்பட்டிருப்பாங்க. யாருக்குமே துரோகம் செஞ்சுருக்க மாட்டாங்க, ஆனால் நம்பிக்கை துரோகத்தால் வீழ்த்தப்பட்டவங்க இந்த கும்பராசிக்காரங்க. யாருக்குமே தீங்கு நினைக்க மாட்டாங்க, ஆனால் மற்றவங்க இவங்களுக்கு தீங்கு மட்டும்தாங்க செஞ்சுருப்பாங்க. அதுவும் சுற்றி சித்தர்கள் இதுக்கு என்ன சொல்கிறாங்க தெரியுமா? கும்பத்தோட கர்மான்னு சொல்லுவாங்க. என்னமா சொல்லுற? அப்போ நான் போன ஜென்மத்தில் அவ்வளவு பாவம் பண்ணியிருக்கேனா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்க. கும்பம் பழைய ஆன்மா. நீங்கள் முன் ஜென்மத்தில் குருமார்களாக இருந்திருப்பீங்க, அறிவு மிகுந்தவர்களாக இருந்திருப்பீங்க. அதனால இந்த ஜென்மத்தில் உங்களுடைய கர்மம் அப்படிங்கிறது டைரெக்டாக நடைமுறைக்கு வந்துருச்சுங்க. அதாவது நல்லவங்களினுடைய கர்மம், ஏதாவது பாவம் பண்ணியிருப்போம். எல்லாரும் பார்த்திங்கன்னா தெய்வமே இருந்தாலுமே தப்பு பண்ணுறாங்க இல்லையா? அப்படி இருக்கிறப்போ நம்ம எல்லாம் எங்கள் மனுஷ மக்களாக பிறந்து ஏதோ முன்ஜென்ம பாவ கணக்கை வச்சுருப்போம். ஓகேங்களா? அது இப்போ நமக்கு டைரெக்டாக வேலை செய்யுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ கெட்டவன் போன ஜென்மத்தில் எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டானாமா? கண்டிப்பாக பண்ணியிருப்பான். ஆனால் அவனோட பாவக்கணக்கு புத்தகம் இன்னும் ஓப்பன் ஆகலை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு வங்கி கணக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம செஞ்ச பாவ புண்ணியங்கள் எல்லாமே அந்த வங்கி கணக்கில் சேருது. நல்லவங்களினுடைய வங்கி கணக்கு அப்படிங்கிறது இந்த அபராதம் மாதிரிங்க. இந்த அபராதம் அப்படிங்கிறது குறைவாக இருக்கும். அது முதல்ல உங்களுக்கு பிடித்தப்படுதுன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அது முதல்ல அபராத தொகை நம்ம அக்கௌண்ட்லேருந்து கழிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கர்மா தாங்க நமக்கு வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஆனால் இந்த கெட்டவனுடைய கணக்கு இருக்கு இல்லையா, அவன் இஷ்டத்துக்கு மோசடி பண்ணி அவன் சந்தோஷமாக இருந்துட்டுருக்கான். திடீர்னு ஒரு நாள் மாட்டுவான். அந்த கர்மா அவனுக்கு வேலை செய்யாமல்லாம் விடாது. அப்போ பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக ஜெயிலுக்கு போகக்கூடிய நிலைமைக்கு கூட போவாங்க. இந்த மாதிரி தாங்க அவனோட கணக்கு ஓப்பன் ஆகிறப்போ நிரந்தரமான அழிவை அவன் சந்திப்பான். நிரந்தரமாக கடவுளால் அவன் தண்டிக்கப்படுவான் அப்படிங்கிறது உண்மைங்க.
உங்களுடைய கஷ்டம் சோதனை அப்படிங்கிறது நீங்கள் உயர்வான சிம்மாசனத்துக்கு போகக்கூடிய நேரம். அதுக்கு எல்லாமே தெய்வம் உங்களை பயிற்சி கொடுத்துட்டு இருக்குன்னு அர்த்தம். உங்ககிட்ட எந்த ஒரு சோம்பேறித்தனமும் கிடையாது. எப்போவுமே உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடியவங்க கும்பராசிக்காரங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகங்க எப்போவுமே. ஓகேங்களா? ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய நல்லது கொஞ்சம் தாமதப்படுது. தாமதம் அப்படின்னாவே தாமதம் அதிகமாக அனுபவிக்கிறதுனால ரொம்பவே முதன்மையாக இருக்கீங்க. எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய எல்லா விஷயமும் தட்டு தடுமாறி கைக்கு சேர்றதுக்குள்ள அட போங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் கும்பத்தோட வாழ்க்கை இருக்குது. அதை நான் இல்லைன்னு மறுக்க மாட்டேங்க. ஆனால் கும்பராசியோடைய வாழ்நாள் ரகசியம் என்ன தெரியுமா? லேட் சக்ஸஸ் ஆனால் லைஃப் சக்ஸஸ். புரியுதுங்களா? என்னான்னு தாமதமான வெற்றி ஆனால் நிலையான வெற்றி. வாழ்நாள் முழுவதுமே அந்த வெற்றி கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உங்களுடைய தாமதம்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ எல்லாரும் நினைப்பாங்க, அட இவனுக்கு எதுவுமே நடக்காதுப்பா அப்படின்னு கூட கும்பராசி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நீங்களே நினச்சிருப்பீங்க, நம்மலாம் எதுக்கு தான் பிறந்தமோ, நமக்கு மட்டும் எதுவுமே சின்னதாக கூட ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குது, ஒரு நாள் கூட நமக்கு நல்ல நாளாக இல்லையே அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. இந்த ஜென்மத்தில் நம்ம எதுக்காக தான் பிறந்தோம் அப்படின்னு கூட யோசிச்சிருப்பீங்க. ஆனால் ஒரு நாள், எப்போமா அந்த ஒரு நாள் அப்படின்னா தயவு செஞ்சு அப்படி கேட்காதீங்க, சீக்கிரமாகவே. ஏன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக கஷ்டப்பட்டுட்டீங்க. உங்களுக்கு கடந்த 5-6 வருஷமாகவே ஏகபோக கஷ்டத்தை அனுபவிச்சிட்டீங்க. இனி உங்கள் வாழ்க்கை உயரப்போகுதுங்க. ரொம்ப பாதுகாப்பாக நிலையான நிரந்தரமான எல்லாமே உங்களுக்கு உயர்வாக அமைய போகுதுங்க. நீங்கள் இத்தனை நாள் வச்ச வேண்டுதல் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. இன்னும் சொல்லப்போனால் கடவுள் உங்களுக்கு கண் திறந்துட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் போகாத கோயில் இல்லை, வேண்டாத சாமி இல்லை, ஆனால் எனக்கு எந்த ஒரு நல்லதுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு தானே கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. உங்கள் வேண்டுதல் எல்லாமே அந்த தெய்வத்துக்கு கேட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தெய்வத்தோட அனுகிரகத்தினால உங்களுக்கு நல்லது தான் நடக்க போகுது. கெட்டவங்க எல்லாம் காரு பங்களான்னு சந்தோஷமாக இருக்கான், நல்லவங்களாக வாழ்கிற உங்களால் சந்தோஷமாக வாழ முடியாதா? கண்டிப்பாக வாழ முடியுங்க. தெய்வம் உங்களுக்கு கண்டிப்பாக துணை நிற்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லைங்க. தெய்வம் கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி ஃபஸ்ட்டு உங்களை சோதிக்குங்க, அதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் பெருக்கெடுக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைங்க. குடும்பத்தோட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க. கும்பம் அப்படின்னாவே என்னங்க? மற்றவங்களுக்கு அள்ளி கொடுக்குறவங்க. மற்றவங்க உங்களால் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற உங்களுக்கு தெய்வம் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்காத என்ன? வெளிநாட்டில் வேலை தேடிக்கிட்டு இருந்த உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லைன்னு இத்தனை நாளும் வேதனைப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமையுதுங்க. அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை தேடிக்கிட்டு இருந்தேன், எனக்கு எந்த ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியுமே கிடைக்கவே இல்லை, பாஸ்போர்ட் விசா எல்லாமே அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த உங்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. அதே மாதிரி மாணவர்கள் எல்லாம் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்பும் அமையுதுங்க. வாய்ப்பை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. உங்களுக்கு உயர்வாக அது கிடைக்க போகுது. காதல் திருமணம் எல்லாமே சந்தோஷமாக இருக்க போகுதுங்க. நீங்கள் நல்லது செஞ்சு பழிப்பாவத்துக்கு ஆளாகியிருக்கீங்க. இது இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியுமா? இப்போ நிறைய பேர் சொல்லுவீங்களா, சரி இது உங்களுடைய உண்மையான பண்புங்க, அதை மக்கள் புரிஞ்சுக்கல, என் கூட பிறந்தவங்க வீட்டில் இருக்கவங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க, நீங்கள் சொல்லிட்டா போதும், வந்துட்டான் பெருசாக நியாய தர்மத்தை பேசிக்கிட்டு இவன் சொல்கிறான் நான் ஃபாலோ பண்ணால் அது நடந்துருமா அப்படின்னு கூட உங்களை ரொம்ப இழிவாக கேவலமாக பேசியிருப்பாங்க. இவரோட சூழ்ச்சி வலையில் எல்லாருமே செம்மையாக ஜாலியாக உங்களை வச்சு செஞ்சிட்ருக்காங்க. உங்களால் வாழ முடியாது அப்படின்னு
நினச்சிட்டு இருக்காங்க. கும்பராசி யாருங்க? சனியை அதிபதியாக கொண்டவங்க. இவங்களால் வந்துட்டு நீதிக்கும் நேர்மைக்கும் புறம்பாக ஒரு விஷயத்த செய்ய முடியாது. விடிஞ்சாலும் சரி அழிஞ்சாலும் சரி, நான் என்னோட கேரக்டர்லேருந்து மாறவா போகிறேன் அப்படிங்கிறது தான் உங்களினுடைய உறுதித்தன்மை கொண்ட பண்புங்க. சரி, இவங்களுக்கு வரக்கூடிய கஷ்டம் எல்லாமே தண்டனை அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க. தண்டனை கிடையாது. இது உங்கள் வாழ்க்கையில் உயர்வை ஏற்படுத்துறதுக்கான ஒரு நேரம். எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய பக்குவம், பெற்றவர்களே தடை கொண்டு மனம் தளராம பொறுமையோடு இலக்க நோக்கி பயணம் பண்ணக்கூடியவங்க. கட்டுக்கோப்பான உடலும் சுகாதாரமான சூழலையும் தீர்மானிக்கக்கூடிய, தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடிய திடமான பலமான இந்த விஷயங்கள் உங்களுக்கு பக்குவமாக துணை இருக்க சனீஸ்வர பகவானை அதிபதியாக கொண்டு, அதாவது துன்பத்திற்கே துன்பம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு துகண்டு போகாத ராசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. யாருங்க? நம்ம கும்பராசிக்காரங்க தான். குணமான ராசி. எந்த ஒரு விஷயத்துலையும் தங்கமான குணத்திற்கு இவங்க தமிழ்நாட்டையே இவங்களுக்கு எழுதி வைக்கலாங்க. அந்த அளவுக்கு தரமான தங்கமான குணத்திற்கு சொந்தக்காரங்க. அப்படி நம்ம கும்பம் தங்கம் வைரம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படி என்ன இவங்களுக்கு சிறப்பு வாய்ந்தவங்க அப்படின்னா, மனசில் இருக்கிறத வெளிப்படையாக பேசினா அது எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் சொல்லுவாங்க. பார்க்கலாம். சூதுவாது கிடையாது. ஒருத்தன் கூடையே இருந்து அவன் கூடையே இருந்துட்டு அவனை கெடுக்கிறது கிடையாது. உண்மை ஊமையாக பேசுறது மட்டும் இல்லாமல் உண்மையாகவே நடந்துக்குவாங்க. சொல்லும் செயலும் எப்போவுமே இவங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். இவங்கக்கிட்ட ரகசியம் அப்படின்னா அது என்னன்னே தெரியாதுங்க. இப்படிப்பட்ட வெளிப்படையாக இருக்கிறதுனாலேயே சில நேரங்களில் இல்லை பல இடங்களில் பல பேரோட சூழ்ச்சிகளுக்கு இவங்க இரையாகி இருக்காங்க. ஸோ இருந்தாலுமே நான் இன்னைக்கு மற்றவங்களால் ஏமாற்றப்பட்டாலும் அவங்க எங்கேயாச்சும் ஏமாறுவாங்க. கடவுள் எல்லாம் பார்த்துப்பாரு. இப்படி கடவுளோட அன்புக்காக இயங்கக்கூடிய ராசி கும்பராசிங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே தப்பு பண்ண முடியாது, பொய் பேச முடியாது, சூதுவாது பண்ண தெரியாது. ஏன்னா அதிபதியே சனி பகவான். அவர் யாருங்க? நீதிக்காரகன். நீதியை நிலைநாட்டக்கூடிய அமைப்பில் அவர் இருக்கும்போது உங்களை எப்படிங்க அந்த மாதிரி விஷயங்கள் சூழ்ந்திருக்கும்? சொல்லப்போனால் இந்த பொய்யே நான் சொல்லிட்டேன், இந்த தப்பே பண்ணிட்டேன், உனக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும்னு சொல்லி யாராவது சொன்னால் கூட அதை செய்ய மாட்டீங்க. கோடி கோடியாக பணம் கீழே கொட்டி இருந்தாலுமே அடுத்தவங்க சொத்து நமக்கு எதுக்கு அப்படின்னு ஒதுங்கி போகிறதுல இவங்க உத்தமர்கள். ஸோ இதனால தாங்க இவங்கள தங்கம்னு சொல்கிறேன். இப்படிப்பட்ட தங்கம் இப்போ சில காலமாக இல்லை சில வருஷமாகவே தகர டப்பாவை விட மோசமான நிலைக்கு போயிருச்சுங்க. மதிப்பு இல்லாத, மரியாதை இல்லாத, எங்கே போனாலும் எதுவுமே சிறப்பாக இல்லை. வாழ்க்கையில் கண்ணீர் மட்டுமே சூழ்ந்திருக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. சொல்லப்போனால் அழுது அந்த கண்ணீர் கூட வற்றி போச்சுங்க. எதுவுமே சிறப்பாக இல்லை. இப்படி நொந்துட்டு வாழக்கூடிய கும்பத்திற்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. கும்பத்தோட வாழ்க்கையில் குதூகலம் குடிக்கொள்ள போகுதுங்க. இப்போ நான் சொல்கிறேன் எப்படிமா அப்படின்னு நீங்கள் கேட்டால் ஒரே ஒரு விஷயந்தாங்க சொல்கிறேன். யாரால தெரியுமா? குருவோட அதிசார பெயர்ச்சியின் காரணமாக குருவோட பார்வையால் கும்ப ராசிக்காரர்களே சுப காரியங்களுக்கு தயாராகிருங்க. அதாவது நவ கிரகங்களில் அதிகமான மதிப்பெண்களை கொண்ட முழு சுப கிரகம்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ இவரால் உங்களுக்கு நல்லது தாங்க நடக்கும். நல்லது பண்ண முடியலையேன்னு சைலண்ட்டாக உட்காரக்கூடிய அமைப்பில் இவர் இருப்பார். அதாவது இவரோட பார்வைக்கு பலன் அதிகம்னு சொல்கிறேங்க. நாங்கள் ஜோதிட ரீதியாக குரு நின்ற இடம் பால் சனி பகவானினுடைய பார்வை படக்கூடிய இடங்கள் பால்னு சொல்லுவோம். ஸோ இவர் இருக்கக்கூடிய இடத்த விட இவரோட பார்வைக்கு தாங்க பலன் அதிகம். அந்த வகையில் இவரோட பார்வை உங்களுக்கு பலமாக இருக்குது. உங்களுக்கு பலன் கொடுக்கறத தாண்டி அதிர்ஷ்டத்தை கொடுக்குதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவரோட உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய கடக ராசிக்கு 18ஆம் இடத்துல, அதாவது அதிசார குரு பயிற்சியாக வந்திருக்கிறாருங்க. அதிசாரம் அப்படின்னா என்னங்க? குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறது. 12 மாதங்களை எடுத்துக்குவார். வருஷத்துக்கு ஒரு தடவை போகக்கூடிய ஆட்கள்
நாட்கள் இல்லையா? இப்போ இவர் 48 நாட்கள் குடுகுடுன்னு ஓடி போய் தன்னோட உச்ச வீட்டில் உட்கார்ந்து எதுக்குன்னா வருஷம் முழுக்க தரக்கூடிய பலன்களை 10 மடங்கு வேகமாக 10 மடங்கு உயர்வாக தரக்கூடிய அமைப்பு தாங்க இந்த அதிசார குரு பெயர்ச்சி. ஸோ இதனால குருவால் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே வேகமாக உங்களை வந்து சேரும். ஸோ அவருடைய பார்வை அப்படிங்கிறது இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு 10, 12 மற்றும் 2ஆம் வீட்டை பார்க்குது. குறிப்பாக 2ஆம் வீடு அப்படிங்கிறது தாங்க தனவரவுக்கான அத்தியாயம். உங்களுக்கு பணம் வரலை அப்படின்னா அந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது ஏதோ ஒன்று பாதிப்புக்கு உள்ளாகி இருக்குன்னு அர்த்தம். அங்கே ராகுவோ கேதுவோ சனி பகவானோ செவ்வாய் பகவானோ சூரிய பகவானோ யாரோ ஒருத்தவங்க சுப கிரகங்களை தாண்டி அசுப கிரகங்களுடைய கூட்டணி இருக்குது. அசுப கிரகங்களே வந்து இருக்காங்கன்னு அர்த்தங்க. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துக்கு குருவோட பார்வை கிடைக்கிறது உங்களுக்கு பண விஷயத்தில் நல்ல மாற்றம் வரும். குறிப்பாக நீங்கள் எதுலையாவது நஷ்டப்பட்டிருக்கீங்க, கஷ்டப்பட்டிருக்கீங்க, பணம் வந்து வெளியில் மாட்டியிருக்கு, இல்லை பணமே வர மாட்டேங்குது, எதில் பணம் போட்டாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா பாழாக போகுது, முடங்கி போகுது, தொழில் முடக்கமாக இருக்குது, ரொம்ப நஷ்டத்துக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இப்போது அந்த நஷ்ட நிலையில் இருந்து மீண்டு வர போகிறீங்க. லாபத்தை பார்க்க போகிறீங்க. கை நிறைய பணத்தை அள்ளி எடுக்கக்கூடிய அமைப்பில் குரு வர்றாருங்க. 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ரொம்ப சிறப்பு பெறுங்க. குரு பகவான் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இருந்து வந்த சிரமங்களை குறைச்சி அதில் வைக்கிறாரு. அதில் உயர்வை கொடுக்கிறார். உங்களுக்கு பேச்சுகளில் நம்பிக்கை பிறக்கும். பணவரவு நிம்மதியை கொடுக்கும். கும்பராசிக்காரர்களோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிறப்பாக இருக்கிறதுக்கான ஒரே அமைப்பை சொல்கிற கேட்டுக்கோங்க. உங்களுக்கு புதனும் சுக்கிரனும் பலமாக இருந்துட்டா கரடு முரடாக இருக்கக்கூடிய வாழ்க்கை கூட நிம்மதியும் நிலையும் சந்தோஷமாக மாறுங்க. இப்போது புதன் அப்படின்னாவே என்னங்க? படிப்பு, புத்தி. ஸோ இதனால் கவிதைகள் அழகாக எழுதுறது, கலைகள், விளையாட்டுகளில் ஈடுபாடு, வெற்றிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த புதனாலும் சுக்கிரனாலும் உங்களுக்கு அமையுங்க. இப்போ உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல அமர்ந்து குரு பகவான் பலன் தரப்போகிறாரு. ஸோ இந்த நிலையில் குரு பகவான் வந்து இங்கே தான் இருப்பார். 6ஆம் இடத்திலிருந்து மறையிறாருங்க. மறைஞ்சு குரு எப்படிப்பட்ட இன்னல்களை கொடுப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். கொஞ்சம் நிதானத்தோடும் எச்சரிக்கையாக மட்டும் நடந்துக்கிட்டால் போதுங்க. பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது. சொல்ல போனால் இவர் உங்களுக்கு நல்லது தான் பண்ண போகிறாரு. 6ஆம் இடத்துல மறைஞ்சு போகிறாருன்னு சொல்லிட்டு 6ஆம் இடத்துல அமர்றதையும் தாண்டி உங்களுக்கு வந்து குரு நின்ற இடம் பால்னு சொன்னேன் இல்லையா? 6ஆம் இடம் அப்படிங்கிறது ஆரோக்கியத்தில் கை வச்சுட்டாரு. ஸோ ஆரோக்கியத்தில் அக்கறை இருக்கணும். சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும். இருந்தாலும் உடனே வந்து மருத்துவர்கிட்ட பார்த்துட்டோம் அப்படின்னா அது வந்து பெருசாக எந்த ஒரு டெவலப்பும் ஆகாதுங்க. உடனே வந்து ஆரோக்கியம் சரியாயிடும். அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்போது கவனம் தேவை. இரவு நேர பயணங்களை முற்றிலும் தவிர்க்கணுங்க. உணவுகளில் உப்பு காரத்தை குறைச்சிக்கோங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்கும். லாபம் முன்னாடி இருந்ததை விட இப்போ திருப்திகரமாக அமையுங்க. உங்கள் ராசிக்கு 10, 12 மற்றும் 2ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு. தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த சிரமங்கள் குறைஞ்சி தன்னம்பிக்கை தைரியத்தோட நிறைய விஷயங்களை தீர்க்கமான முடிவோடு செயல்பட போகிறீங்க. பணவரவுகள் எல்லாம் தாராளமாக இருக்கும். நிம்மதியை கொடுக்கும். அதே மாதிரி 10ஆம் இடத்தினுடைய பார்வைக்கான பலன் சொல்லட்டுங்களா? புதுசாக வேலை தேடிட்டு இருக்கீங்க, இல்லை ஆல்ரெடி ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்ருக்கிறீங்க, போதுமான வருமானம் இல்லை, அந்த வேலை உங்களுக்கு பிடிக்கலை, திருப்தி இல்லாத ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கூட இப்போ நல்ல வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். தனியார் துறையாக இருந்தால் மேலதிகாரிகள் கிட்ட பாராட்டு. அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தால் நீங்கள் மேலதிகாரிகளாக மாறுறதுக்கு வாய்ப்பு. கௌரவ பொறுப்புகள், பதவிகள் எல்லாமே தேடி வருங்க. அதுவும் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் சிறப்பான பொறுப்புகள் கிடைக்கும். மேலிடத்தில் உங்களுடைய சொல் பேச்சுக்கு மறுபேச்சு பேசாத அளவுக்கு நிறைய பொறுப்புகள் உங்களை வந்து சேருங்க. உங்களை நம்பி பெரும் கூட்டம் வந்து ஆதரவை கொடுக்கும். மக்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு உயருங்க. அதே
மாதிரி ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்கறது வேலை இடங்களில் பொறுப்புகள் கூடும், இருந்தாலுமே அதற்கேற்ற செலவுகளும் கிடைக்குங்க. என்னடா இது வேலை அதிகமாக வச்சுட்டாங்களே அப்படின்னா, வேலை அதிகமாக வைக்கிறது அப்படிங்கிறது பொறுப்புகள் கூடுதுங்க. அதனால் உங்களுக்கு அதற்கேற்ப மதிப்பும் மரியாதையும் வரும். மேலதிகாரிகளை அனுசரித்து நடந்துக்கோங்க. சொல்லப்போனால் மேலதிகாரிங்க நீங்கள் சொல்கிறது கேட்பாங்கள, உங்களை அனுசரித்து அவங்க நடந்துக்க போகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தாங்க. ஸோ 10ஆம் இடம் தொழிலாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், கூலி வேலை செஞ்சாலும் சரிங்க, சிறப்பாக இருக்க போகுது. பணத்துக்கு குறைவில்லைங்க. உங்களுடைய உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்குங்க, உயர்வு கிடைக்கும், பயப்பட வேண்டாம். அதே மாதிரி 12ஆம் இடம் வீட்டில் குரு பார்வை விழுறதுனால சுப செலவுகள் அதிகமாகும். வீடு கட்டி குடியேறது, கல்யாண செலவுகள், குழந்தை பிறக்கிறது, இந்த மாதிரி சுப செலவுகள் தாங்க வரும். குடும்பத்தில் சுப காரியங்களுமே கூடி வரப்போகுது. அதை பொறுத்து தான் வீட்டில் சுப காரியங்கள் நடந்துச்சுனாவே என்ன கல்யாணம், காது குத்தணும், சிறப்பான நிகழ்ச்சி நடக்கும்போது செலவுகள் சந்தோஷத்தில் அதிகமாக